எல்லாருக்கும் வணக்கம். தாவேகா விஜய் அவர்கள முதல்வர் வேட்பாளரா அக்கட்சி தேர்ந்தெடுத்திருக்கு செயற்குழுவுல. இது முதல்ல அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள சொல்லிறலாம். இது எல்லாருடையும் வரவேற்பையும் பெற்றிருக்கு. அதேபோல பல இடங்கள்ல இது ஒரு சலசலப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. மெயினா அவர சொல்றது பார்த்தீங்கன்னா, பாஜகவோட கூட்டணி இல்ல, திமுகவோட கூட்டணி இல்ல. மத்தபடி அதிமுகவையோ எந்த ஒரு கட்சியும் கூட கூட்டணி இல்லங்கிறத அவர் ஓப்பனா சொல்லல. இது 2 மட்டும் அவரு பகிரங்கமா சொல்ட்டாரு. ஆனா கட்சி ஆரம்பிக்கிற அன்னையிலிருந்தே இன்னைக்கு வரைக்கும் அதத்தான் அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதாவது ஆரம்பிக்கும்போதே பார்த்தீங்கன்னா, பாஜகவோடையும் கூட்டணி இல்ல. நம்ம மக்களோட விரோத ஆட்சியான திமுகவோடையும் கூட்டணி இல்ல அப்படிங்கிறத அப்பயிலேருந்தே அவர் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாரு. அ அத அந்த கட்சி மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு இன்ன வரைக்கும். இப்ப என்ன உள்ள அப்படின்னா, திமுக ஒரு வகையில பயப்படுது. என்ன எப்படின்னா, பிஜேபியோட விஜய் போயிருந்தா, அந்த கூட்டணிக்குள்ள போயிருந்தா, உண்மையிலேயே இது அ க பிஜேபியோட பி டீம் தான் அது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முத்திரை குடுத்தி, அவங்கள இந்த பாஜகவோட வெறுப்பு வாக்குகள பூரா நம்ம அறுவடை செஞ்சிரலாம் அப்படின்ட்டு இவங்க ஒரு எதிர்பார்த்தாங்க. அதுக்கு ஆரம்பத்திலேயே முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டாலும், மக்களுக்கு சிறு சந்தேகங்களை எழுப்பிக்கிட்டே இந்த திமுக கூட்டணி கட்சிகள், திமுக கட்சிகள்லாம் இருந்தது. அத மிக அருமையா ஒரு முற்றுப்புள்ளிய வச்சுவிட்டு, அந்த பக்கம் எங்களுக்கு வேலையே இல்ல, உங்க பக்கம் எனக்கு வேலையே இல்ல. நான் நேரா மக்கள்கிட்ட தான் போப்போறேன் அப்படின்ட்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி நேரா மக்கள்கிட்ட தான் அவர் போப்போறாரு. இன்னும் நெறைய விஷயங்கள் அவர் பேசுறாரு. பரந்தூர் விமான நிலையமா இருக்கட்டும், பல அ இந்த இந்த ஆட்சியினால பாதிக்கப்பட்ட விஷயங்கள அவர் சுட்டிக்காட்டி நெறைய பேசினாரு. அதுவும் இங்கே விவாதங்களாவே நெறையா பேசப்படுது. குறிப்பா அந்த திமுக கூட்டணி கட்சிகள் ரொம்ப கொதிப்படைஞ்சு இந்த விவாதங்கள்ல, சமூக வலைதளங்கள்ல பேட்டி குடுக்கிறத பார்க்கும்போது, ஒரு விஷயம் தான் அதுக்கு காரணம். என்ன அப்டின்னா, கிட்டத்தட்ட சிறுபான்மையினர் ஓட்டுகள, அதாவது முஸ்லீம், கிறிஸ்துவரோட ஓட்டுகள பாதிக்கும் மேற்பட்ட வாக்குகள இவர் கையகப்படுத்துறாரு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. ஏன்னா, இந்த சிறுபான்மையினர் ஓட்டுகள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, நம்ம பாஜக கூட்டணியில உள்ளவங்கள பாஜகவோட ஆதரிச்சு பேசுகிற அந்த கூட்டணிக்கு அவங்களுக்கு வாக்குகள் செலுத்துறதுக்கு யோசிப்பாங்க, போட மாட்டாங்க. அதுக்கு அவங்களுக்கு சாய்ஸா இருந்த ஒரே கட்சி திமுகவும், அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம காங்கிரஸ். ஏன்னா இவங்க 2 பேரும் கூட்டணியில தான் இருக்கிறாங்க. இவங்க கிட்ட தான் அதிக வாக்குகள் அது போகும். ஆனா இந்த முறை அது அப்படியே மாறுபட்டு, வாக்குகள் அப்படியே பாதிக்கு மேல பிரிய போகுது அப்படின்னு நெறைய பேர் சொல்லும்போது, திமுகவுக்கு அந்த பயம் வந்துருச்சு. ஏன்னா, ப நம்ம வெறும் விஜய் அவர்கள் அந்த கூட்டணிக்கு போக்கூடாது, போமாட்டாருன்னு இவங்க பயமுறுத்திக்கிட்டே இருந்தாலும் போகணும்னு தான் விரும்புனாங்க. போயிருந்தா மொத்த எதிரிகளையும் ஒரே கூட்டுக்குள்ள வச்சு நம்ம வெளுத்து வாங்கிரலாம். நம்ம இந்த சிறுபான்மை ஓட்ட பிடிச்சிரலாம். மத்த ஓட்டுகள பிடிச்சு நம்ம ஜெயிச்சு விடலான்ற எண்ணங்கள் அவங்கள்ட்ட இருந்தது. கூட்டணி பலமாகுவாங்க. ஆனா, எதிர்ப்புகள பிஜேபிங்கிற ஒரே ஒரு ஒற்றை புள்ளிய வச்சு இவங்க எதிர்ப்புகள அவங்கள சம்பாதிக்க வச்சு, நம்ம வாக்குகள சம்பாதிச்சிடலாம்ன்ட்டு திமுக கடுமையா ஒரு விஷயத்துல இருந்தது. ஆனா, அதுக்கு விஜய் அவர்கள் மிக அழகாக ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. இன்னைக்கு இந்த நடுநிலை மக்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு அ அவங்கவங்களுக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்கும். இப்ப விஜய்க்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு. பிஜேபிக்கு இருக்கு. ஏடிஎம்கே இருக்கு. திமுகவுக்கும் இருக்கு. அது கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாருக்குமே ஒரு ஓட்டு வங்கி, கணிசமான ஒரு ஓட்டு வங்கி அவங்க ஜெயிச்சாலும் தோத்தாலும் விழுந்துரும். ஆனா எப்பயுமே இந்த நடுநிலை வாக்காளர்களும், இந்த முறை ஓட்டளிக்க போற புது வாக்காளர்களுடைய ஓட்டு தான் சேர்ந்து தான் ஒரு ஆட்சிய மேக்ஸிமம் எப்பவுமே தீர்மானிச்சுக்கிட்டு இருக்கு. அது இந்த முறை விஜய்க்கு போகுறதுக்கு நெறைய வாய்ப்புகள ஏற்படுத்தியிருக்கு. அதுதான் உண்ம. இன்னைக்கு நம்ம பிஜேபி கூட்டணியில இருக்கிற அதிமுகவுக்கும் நம்ம வாக்கு செலுத்தியிருக்கிறோம். ஆட்சியில அமர வச்சிருக்கிறோம். அதேபோல திமுகவும் வாக்கு செலுத்தியிருக்கிறோம். ஆட்சியில அமர வச்சிருக்கிறோம். ஆனா இந்த இரு கட்சிகள்லயும் மக்கள் பட்ட நன்மைகளா, தீமைகளா அப்படின்னு நம்ம ஒரு பிரிச்சு பார்த்தோம்னா, அது மக்கள் தான் அத முடிவு எடுத்துக்குவாங்க. நம்ம எதுவும் பேசணுன்ற அவசியம் இல்ல. மக்களுக்கு அது தெரியும். இன்னைக்கு நடக்கிற லாக்கப் டெத்துகள். அதே மாரி ஏடிஎம்ல நடந்த துப்பாக்கிச் சூடா இருக்கட்டும், தூத்துக்குடி, அதே நேரத்தில நம்ம சாத்தான்குளம் லாக்கப் டெத்லேருந்து நெறைய விஷயங்கள் நம்ம பொள்ளாச்சி விஷயங்கள் நெறைய சொல்லலாம். ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த ஆட்சியிலயும் நடந்திருக்கு. இந்த ஆட்சியில நடந்திருக்கு. இது நம்ம ரீசென்ட்டா எடுக்கிற 10 வருஷத்துல விஷயம் தான். இதுக்கு முன்னாடி உள்ள விஷயங்கள் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அத பத்தி பேசினா இன்னும் நெறைய தோண்டலாம்.
ஆனால் இப்போ அந்த மாதிரி மாறி மாறி இவங்க குறை சொல்லிக்கிட்டு அவங்கள சமாதானப்படுத்தி குறை சொல்லிக்கிட்டே போகிறாங்களே தவிர மக்கள் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லவே இல்லை. பாருங்கள், ஏடிஎம்கேல இவ்வளோ பிரச்சனைகள் இருந்ததுனால தானே உங்களுக்கு நாங்கள் வாக்களித்தோம். இப்போ உங்களையும் அதே விஷயம் தொடருதுன்னா நீங்கள் மக்களுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. உடனே வந்து ஏடிஎம்கேக்கு போயிடுறீங்க. அவங்க ஆட்சியில் இப்படி நடந்ததே, அதுக்கு மோசமாக எங்கள் ஆட்சியில் நடக்குது இப்படின்னு மாறி மாறி நீங்கள் வந்து மக்களை திசை திருப்பி வாக்குகளை மட்டுமே வாங்கி அறுவடை செஞ்சு நீங்கள் மாறி மாறி ஆட்சி பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. அதுக்கு தான் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு விஜயோ நம்ம நாம் தமிழர் கட்சியோட சீமான் அவர்களோ இதில் இந்த விஷயங்களை முன்னிலைப்படுத்தி தான் அவங்க வந்து வாக்கு சேகரிக்க போகிறாங்க, வாக்கு சேகரிக்கிறாங்க. கண்டிப்பாக அதுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தே தீருங்கிறதான் உண்மையாகவும் இருக்குது. சீமான் களத்தில் தீவிரமாக இறங்கியிருக்கிறாரு. அவர் தனிச்சே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெம்பா எப்பவும் போல், ஏன்னா அவர் ஒவ்வொரு டைமும் வந்து அதிக வாக்குகளை பெற்றுக்கிட்டு தான் வராரு. அவர் சும்மா தனித்து நிற்கிறோங்கிறதுனால சும்மாலாம் சோர்ந்து போகிற அளவுக்குலாம் இல்லை. ஒவ்வொரு தடையும் வாக்கு சதவீதம் ஏறிக்கிட்டே இருக்குது. இந்த தடவை கண்டிப்பாக நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே அவர் வந்து 10க்கும் மேற்பட்ட சதவீத வாக்குகளை பெறுவார். சில எம்எல்ஏக்கள் அதுலேருந்து உருவாகுவாங்க. அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. இந்த தடவை வந்து சட்டசபைக்கு நாம் தமிழர் கட்சியில் போகிறாங்க. அது வந்து உறுதி, நான் சொல்கிறேன். அதே போல் இவரும் நம்ம விஜய் அவர்களும் நல்ல வாக்குகளை வாங்குவாங்க. அவங்களும் எம்எல்ஏக்கள் வந்து சட்டசபைக்கு அனுப்புவாங்க. இது எந்த அளவு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்குது. இது உண்மையிலேயே ஆட்சி அமைக்க அளவுக்கு நாம் தமிழர் கட்சியும் இல்லை விஜய் கட்சியும் உறுப்பினர்களை பெறுவாங்களா, எம்எல்ஏக்களை பெறுவாங்களா அப்படிங்கிறத தான் நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்க வேண்டியது. கள அரசியல் என்ன சொல்லுதுங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது. ஏன்னா நாளைக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கிறதுனால நம்ம கரெக்டாக வந்து அதை கணிக்க முடியாத சூழல் தான் இருக்குது. இன்றைக்கி பார்க்குற பொழுது ஏடிஎம்கே வலுவான ஒரு கூட்டணியை வந்து கட்டமைக்கும். அதே மாதிரி திமுக ஏற்கனவே ஒரு பெரிய வலுவான கூட்டணியை கட்டமைச்சிருக்கு. ஏன்னா டிஎம்கே கூட்டணியிலேருந்து வெளியே வர நிறைய வாய்ப்புகள் கட்சிகளுக்கு இருக்குது. இந்த கம்யூனிஸ்டெல்லாம் வந்து முன்னாடி சைலண்டாக இருந்தது. இந்த லாக்அப்டத்துக்கு கூட பெரிய குரல் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா உள்ள சீட் ஷேரிங்காக இருக்கட்டும், உள்ளுக்குள்ளே ஒரு பிரச்சனையை உருவாக்க ஆரம்பிச்சிருச்சு. அது விடுதலை சிறுத்தைகள்லேருந்து எல்லாருமே, காங்கிரஸ்லேருந்து மதிமுகலேருந்து எல்லாருமே அந்த கொதிப்புகளுக்கு அவங்க வந்துட்டாங்க. கண்டிப்பாக அவங்க வந்து அதுக்குள்ளே ஒரு பிரச்சனைகள் எழத்தான் செய்யுது, அதை தவிர்க்க முடியாது. அதே மாதிரி அதிமுகவில் வந்து உண்மையிலேயே கூட்டணிகளை வந்து நிறையா கட்டமைக்கிறதுல பிஜேபி தான் வந்து முதன்மை பெறுது. ஏன்னா அவங்க சைடில் இருக்கிற தினகரன் சார், நம்ம இவர் ஓபிஎஸ் இவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு கொண்டு வராங்க. இப்படி அவங்கெல்லாம் உள்ளே வந்தால் எடப்பாடி வந்து ஒத்துக்குவாரா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து சந்தேகத்தை எழுப்பிகிட்டே இருக்கிறாங்க. எடப்பாடி இந்த முறை பிஜேபி கூட்டணியில் வர்ற ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, டிடிவி தினகராக இருந்தாலும் சரி, இவங்களெல்லாம் அவர் ஏற்றுக்குவார். இல்லைன்னா ஏற்றுக்க வைக்கப்படுவார். அப்படின்னா மிரட்ட துணியில் இருக்காது, வேறு வழி அவங்களுக்கு இல்லைங்கிற நிலையை உணர்த்தி அவரை வந்து ஏற்க வைப்பாங்க. இது நடக்கும். அதே போல் வந்து உள்ள சசிகலாமாலாம் உள்ளே வருவாங்களா அப்படின்னா அது வந்து நம்ம பயங்கர கேள்விக்குறிங்க. அதுக்கான சூழலை வந்து யாருமே உருவாக்குற பிஜேபி முடிவு அதுக்கு ஒரு விஷயம் முயற்சி எடுக்க தோணலை, அவங்க எடுக்கலை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம எடப்பாடியும் அதுக்கு வாய்ப்புகள் கொடுப்பாருன்னு எனக்கு தெரியல. இது ஓரம் வச்சுருவோம். இப்போ களத்தில் மிக ஃபைட் நடக்க போகிறது சீமான், நம்ம விஜய், திமுக, நம்ம ஏடிஎம்கே கூட்டணி. இந்த நாளும் களத்தில் மிகப்பெரிய ஒரு சண்டை போட போகுது, போட்டி நிலவ போகுது. இதில் எந்த மாற்றமும் இல்லை. இதில் யார் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறது இன்னும் சில மாதங்கள் கழித்து தான் நம்மளுக்கு தெரிய வரும். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். எல்லாருமே களத்தில் உண்மையிலே இந்த போட்டி மிக சிறப்பாக தான் இருக்குது. ரொம்ப விஜய் உள்ளே வந்த பிறகு போட்டி வேறு மாதிரி வித்தியாசமாக களத்தில் இருக்குது. ஏன்னா சிறுபான்மையின் ஒரு ஓட்டு அவருக்கு நிறைய போகிறதுனால ஒரு வகையில் பாஜக கூட்டணி சந்தோஷமாக தான் இருக்குது. விஜய் நம்ம கூட்டணிக்கு வராட்டி கூட அவர் திமுகவில் ஓட்டை பிரிச்சிருவாருங்கிற சந்தோஷம் வந்து பாரதிய ஜனதா கிட்ட இருக்குது. அதான் உண்மையாகவும் இருக்குது. மக்கள் பார்வை என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.